ஸோ அவங்களோட வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து என்னென்ன ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்குது எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சில நடந்திருக்கிற இப்போதைக்கான விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன சின்ன வீடியோஸாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் தான் உங்ககிட்ட ப்ளே பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். இது வந்து அவங்களோட பஸ்டிக் மிசைல். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜென்ரேஷன் வைஸாக அவங்க வந்து வெளியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் இதெல்லாம். ஸோ அதை அடித்தா என்ன லெவலில் போய் விழும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து வீடியோஸில் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு பதட்டமான சூழ்நிலையை காட்டிக்கிட்டு இருக்கு. இது எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆக போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சில வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்டேட்ஸு ப்ளஸ் வந்து சார்ட் என்னென்ன லெவல் காட்டுது, நம்ம இப்போதைக்கு எந்த எந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து விழுந்து அது எப்படி வந்து ஒரு ஃபயர் ஆகுது அப்படின்றதுக்கான ப்ரூஃப் தான் இது. வந்து பயங்கரமான டேமேஜுங்க. இது யார் வாங்கினாலும் சரி அந்த மக்களோட உயிரை வந்து அவங்க வந்து ரொம்ப பலி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை பார்க்கும்போதே ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் இருந்தாலும் சில நேரத்தில் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஆகுறதுன்றது வந்து பெரிய ஒரு சாபக்கேடு தான் நம்மளுக்கு. ஸோ எந்த லெவலுக்கு வந்து இது போயிட்டுருக்கு அப்படின்னா பயங்கரமான டென்ஷனில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு ப்ரெஷர் நம்மளுக்கான உருவாகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஒன்றுத்தையும் விட்ற மாதிரி தெரிலங்க. அவங்க எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கப்பலை வந்து எப்படி டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் தான் இது வந்து. ஸோ இந்த மாதிரி தான் ஜியோ பொலிட்டிக்கல் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸான ஒரு ஸ்டோரியும் ப்ளஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன அப்டேட் இருக்குது அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ 2 பேருமே வந்து ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம இதில் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஏன் அப்படின்னா காருங்கெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து மிடில் ஈஸ்டில் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து மிசைல் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களோட ஏவுகணையை. ஸோ அந்த ஏவுகணையை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி அடிக்கிறோம். இது வந்து எங்களுக்கான ஒரு 20 வருஷத்துக்கான ஒரு ரிலீஸாக இருக்கும் அப்படின்றது தான் இஸ்ரேலோட ஒரு அஜெண்டாவாக இருக்குது. ஸோ இதுக்கு ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் மிசைல் கிரியேட் பண்ணுவோம். அதாவது அணு ஆயுதத்தை வந்து ரெடி பண்ணுவோம். அதை உன் மேலே போடுவோம் அப்படின்றத வந்து அவங்களும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ யூஎஸும் ஈரானும் சேர்ந்து இஸ்ரேலும் யூஎஸும் சேர்ந்து ஈரானை அடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் கரண்ட்டாக நடந்துட்டு இருக்கிறது. ஸோ இதில் வந்து இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு, என்ன பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து கிளியராக சொல்லிடுச்சு, நீ மிடில் ஈஸ்ட்டை வந்து அடிச்சிடக்கூடாது. இது வந்து பெரிய ஒரு தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி ஈரானுக்கு வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுட்டு ப்ளஸ் வந்து சவுதிக்கு வந்து நம்மளோட அசோக சக்ரா அப்படின்ற ஒரு மிசைலை வந்து சவுதிக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட சேஃப்டி, அதாவது அவங்களோட வான் பாதுகாப்புக்கு இது சேஃப்டி படம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அதேமாரி இஸ்ரேலுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து நாங்கள் இருப்போம் அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான விஷயம்தான் இது எல்லாமே. ஸோ மேஜரான விஷயத்தை எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ மேஜர் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு முடங்கி போயிருக்கிற நாடுகள் அப்படின்னா குவைத் ஆகட்டும், அதே மாதிரி சவுதி, துபாய் இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு முடங்கி போயிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஈரான். ஸோ அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸ் க்ளோஸ் பண்ணதால யாருக்கு எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஏக்கு போகிற ஆயில் எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்ஜி அப்படின்றது வந்து பயங்கரமான விலை உயரத்துல இருக்கு யூஏல. ஏன் அப்படின்னா 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்ததை 150 ரூபான்னு விற்கிறாங்க. ஸோ 50 ரூபா அப்படின்றது 50% அவங்களுக்கு. ஸோ அது வந்து பெரிய அமௌண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ அதுதான் இப்போ வந்து அவங்களுக்கு நடுவில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். ஸோ இன்ஃப்ளேஷன் எகிற போகுது அப்படின்றத வந்து நல்லாவே புரியுது. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல், ஈரான் அண்ட் யூஎஸ் 3 பேரும் அடிச்சுக்கிறது தான். ஸோ இதை வந்து நம்ம வேர்ல்டு வார் 3ல வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. பிகாஸ் ஆஃப் அது வேர்ல்டு வார் 3 வேற, நம்ம இப்போ நேஷன் பொலிட்டிக்கல் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூன்றது வேற. ஸோ நேஷன் அடிச்சுக்கிறது வந்து வேர்ல்டு வார் ஆகாது. ஏன் அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு சண்டை போயிட்டு இருந்தால் மட்டும்தான் வேர்ல்டு வாராக கன்சிடர் பண்ணணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கிற பெரிய நியூஸ்.
ஸோ இதை சொல்லி இதை தாண்டி நம்ம வந்து பெருசாக பார்க்கணும். இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காமினியை வந்து இப்போ வந்து அடிச்சு அவங்கள இறந்துட்டாரு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட ரோலை வந்து யார் ப்ளே பண்ண போறாங்க அப்படின்னா, அவரோட சன் ஆகிய அரஃபா அப்படின்றவர் வந்து அவர் ரோல் ப்ளே பண்ண போறாரு. அதாவது தலைவரா இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஈரான்ல இருந்து வெளிவந்திருக்கு. ஸோ இதுக்கு யுஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ வந்து வந்து எங்ககிட்ட பேச்சுவார்த்தை பண்ணல அப்படின்னா, நான் உங்களையும் போட்டு தள்ளுற மாரி ஆயிடும். அப்படின்ற மாதிரி யுஎஸும், இஸ்ரேலும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க வந்து ரிஃப்ளெக்ஷனா என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்களோட மிஸ்ஸில வந்து பயங்கரமா அடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதாவது மிஸ்ஸில் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஜென்ரேஷன் 1 அண்ட் 2 தான் வந்து இவ்வளோ நேரம் வந்து இவங்க யுஎஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களோட ஜென்ரேஷன் 3லேருந்து 9 வரைக்கும் அவங்க வந்து நான் மிசைல் வச்சிருக்கேன். ஸோ அதை அடித்தேன் அப்படின்னா உங்களால் தாங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஈரான் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பேசணும். ஸோ இதனால வந்து நம்மளோட இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்றத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஆயிலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் இந்தியாவோட ப்ரெஷருன்றது அதிகமாகி அவங்களோட விலையேற்றம்ன்றது வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஆயில் வந்து ரிசர்வில் வச்சுருக்காங்க. அந்த ரிசர்வ் முடியும் போது கண்டிப்பாக ஒரு அஃபெக்ஷன்ன்றது வந்து எல்லாருக்குமே வர ஒரு சாதாரண பேசிக் விஷயம் தான். ஸோ இதனால் விலைவாசி எப்படி ஏறும் அப்படின்னா, பெட்ரோல் விலை அதிகமாகிறதால டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது வந்து அதிகப்படுத்தணும். ஸோ அந்த டைமில் வந்து பெட்ரோலை கன்சியூம் பண்ணுற எல்லா நாடுமே வந்து ஓரளவுக்கு விலைவாசியை ஏற்றி தான் ஆகணும். பட் ஆனால் இப்போதைக்கு இந்தியாவில் விலை ஏற்றுவாங்களா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா 5 ஸ்டேட் எலெக்ஷன் வர்றதால கண்டிப்பாக இந்த வாட்டி இந்த ஒரு 2 மாதத்துக்காச்சும் ஏற்றாமல் இருப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கிற வேர்ல்டு நியூஸு. ஸோ இப்போ வந்து நம்மளோட மார்க்கெட் இன்னைக்கு என்ன ஆச்சு, என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணலாம், இப்போதைக்கு நம்ம எது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் வந்து ஒரு பிடிஎஃப்ல எடுத்து வச்சிருக்கேன். ப்ளஸ் சார்ட்லையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் வந்து பெருசாக எடிட் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஸோ விர்ச்சுவலாக வந்து என் வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது இருக்காது. நான் ஒரு வேர்ல்டு நியூஸ் ப்ளஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த கிராஃபிக்ஸா இல்லை வந்து நல்லா எடிட் பண்ணி காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அது வராது. ஏன் அப்படின்னா எனக்கு டைம் இல்லை. எடிட் பண்ண தெரிஞ்சாலும் எனக்கு டைம் கிடையாதுன்றதால நான் எடிட்லாம் பண்ணி போடுறது இல்லை அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு டேட்டா இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 5 மணிக்கு நான் இந்த டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1700 பாயிண்ட் கீழே விழுந்துருச்சு. நிஃப்டி வந்து ஒரு 400 பாயிண்ட்டு, பேங்க் நிஃப்டி ஒரு 2.5% இருந்துச்சு. மெயினாக வந்து ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க் இருக்குது. ஸோ அதனால தான் செல் ஆஃப் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ யுஎஸ், ஈரான் அண்ட் இஸ்ரேல் டென்ஷனால தான் இவ்வளவும். அதே மாதிரி எஃப்ஐஎஸ் வந்து ஒரு அவுட் ஃப்ளோவில் இருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்க்க போனீங்கன்னா இண்டெக்ஸோட டேஷ்போர்ட் பார்ப்போம். இண்டெக்ஸில் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டோட டெப்த்து பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சியில் வந்து 2211 டிக்ளேர் ஆயிருக்கு. அட்வென்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 261 தான். ஸோ இது வந்து ஒரு பெரிய கேப் டவுனுக்கான விஷயம். ஸோ இன்னைக்கு கேப் டவுன் ஆனதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே பையர்ஸ் இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு மந்தமான ஒரு மார்க்கெட்டுன்னு தான் சொல்லணும். எல்லாம் செல் ஆஃப் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு புட் ஆப்ஷனை வாங்கிட்டு அதாவது திங்கக்கிழமை புட் ஆப்ஷன் வாங்கிடுறாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து அது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ரேட்டில் விற்றுட்டு வெளியே போகிறாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு நல்லா தெரிய வருது. குளோபல் மார்க்கெட்டில் பார்க்க போனால் யூஎஸோட மார்க்கெட் வந்து இன்னைக்கு செம நெகட்டிவாக இருந்துச்சு. ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து டவ் விழுந்துருந்துச்சு. எஸ்எம்பி வந்து ஒரு 0.94%. இதெல்லாம் பெரிய அமௌண்ட்டு நான் வந்து கம்பேர் பண்ணும்போது. ஏஷியன் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கி ஆகட்டும், ஹேங்சாங் ஆகட்டும், அரௌண்ட் வந்து நிக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா 3.5% விழுந்துருந்துச்சு. ஹேங்சாங் பார்த்தீங்கன்னா 1.5% இன்னைக்கு வந்து விழுந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரிஸ்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கிரிட்டிக்கலான இப்போதைக்கு போயிட்டு இருக்கிறது என்னன்னா யூஎஸ் ஈரான் டென்ஷன் தான். ஸோ அதுதான் வந்து கான்ஃப்ளிக்டாக இருக்குது. எக்ஸ்லேஷனுக்கு காரணம் இவ்வளோ பிரச்சனைத்துக்கான விஷயத்துக்கும் ஆயில் இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். பேரண்ட் குரூட் ஆயில் வந்து பயங்கரமான ஸ்பைக்கில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆயிலில் இருந்து நம்மளோட குளோபல் கைசேஷியாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் இந்தியாவுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ குளோபலாக வந்து அஃபெக்ட் ஆகுதோ இல்லையோ இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து உஷாராக
இருக்க வேண்டிய நேரம் இது. ஸோ இந்த டைம்லேயும் நம்ம வந்து வெனிசுலால தான் நம்ம போயிட்டு வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ மார்க்கெட்டில் இப்போ இன்ஃப்ளேஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கி தான் ஆகணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ மேக்ரோ டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக்கில் சிபிஐ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா ஜானோட சிபிஐ பார்த்தீங்க அப்படின்னா 2.75% வந்து இயர் ஆன் இயர் வந்து நம்மளுக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து 2.13% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோல்டோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமுக்கு 2200 வந்து நேற்று வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. 10 இயர் பாண்ட் ஹீல்டு வந்து ஸ்டெபிளாக தான் இருக்குது. பெருசாக வந்து அது வந்து அஃபெக்ட் ஆகலை. ஸோ செக்டார் வைஸாக ரொட்டேஷன் வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து எனர்ஜி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 15% கீழே விழுந்துருச்சு. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லாபம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றதால ஸ்டேட்டஸ் கிரிட்டிக்கலாக இருக்குது. கமர்ஷியல் சர்வீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான பேரிஷ் தான். ஸோ 12% வந்து கமர்ஷியல் எல்லாமே விழுந்திருக்கு. ஸோ ரிஸ்க் செல் ஆஃபில் தான் இருக்காங்க. ரியாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பேரிஷில் தான் இருக்குது. ஸோ 8% வந்து விழுந்துருந்துச்சு. பேங்கிங் செக்டார் எல்லாமே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் சொல்லலாம். ஸோ வீக்காக இருக்குது. ஒரு 2% விழுந்துருந்துச்சு. இன்றைக்கி வந்து இவ்வளோ விழுந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கான ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா கன்சியூமர் டூரபிள்ஸ் தான். ஏன் அப்படின்னா கன்சியூமர் டியூரபிள்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது நம்மளோட டெய்லி லைஃபுக்கு. ஸோ என்னதான் ஜியோ பொலிட்டிக்கல் இருந்தாலும் நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னும் போது வருமானம் வந்து இப்போதைக்கு எங்கேருந்து இருக்குது அப்படின்னா கன்சியூமர் டியூரபிள் தான் இருக்குது அப்படின்றதால அந்த ஒரு செக்டாரை மட்டும் ஓரளவுக்கு க்ரீனில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஜியோ பொலிட்டிக்கலில் லீடர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பேனிக் மோடில் இருக்காங்க. ப்ளஸ் வந்து அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. அதாவது அன்கிளியராக இருக்காங்க. ஒரு கிளியர்னஸ் இல்லை. ஸோ என்ன பண்ண போகுது நெக்ஸ்ட் வேர்ல்டு வந்து எப்படி போக போகுது அப்படின்ற ஒரு கிளியர்னஸ் இல்லாமல் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ லார்ஜ் கேப் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸில் தான் இருந்தது. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. அதேமாரி மிட் ஸ்மால் வந்து ஒரு டவுன் சைடில் தான் வந்து காட்டிகிட்டு இருந்தது. டவுன் சைட்லேயே தான் க்ளோஸும் ஆச்சு. ஸோ அதுதான் பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு. பேங்க் செக்டார் வந்து ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ எனர்ஜி செக்டார் மட்டும்தான் ஓரளவுக்கு எனர்ஜி வந்து நம்ம வந்து இப்போது பாரத் பெட்ரோலியம், இந்தியன் பேங்க் இதெல்லாம் வந்து ஒரு வந்து எப்படி சொல்கிறது அவங்க வாங்கி விற்கிறாங்க. பட் ஆனால் கொடுக்குறாங்க தெரியுமா? ஆயில் அங்கேருந்து வாங்கி ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்மளுக்கு செல் பண்ணுறாங்களா அவங்களோட கம்பெனிஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏன் அப்படின்னா அவங்க தான் வந்து சுத்திகரிச்சுட்டு நம்மளுக்கு வந்து அவங்க வந்து ஆயிலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் கெய்னராக இன்றைக்கி இருந்தது யாருன்னா நிஃப்டி 50ல் ஓஎன்ஜிசி இன்றைக்கி இருந்தாங்க. ஸோ ஒரு 1.5% வந்து ஏறி இருந்தாங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து ஏன் அப்படி ஏறுறாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு வந்து நம்மளோட இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். அதாவது அவங்களுக்கான மிசைல்ஸ் இது எல்லாமே வந்து இவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து கன்யூஸாக பண்ணுறாங்க அப்படின்றதால ஸோ அது வந்து ஒரு 1.5% ஏற்றிருந்தாங்க. அந்த கம்பெனி வந்து ஒரு பயன்படுறதுக்கான விஷயம் இருக்குன்றதால. டாப் லூசரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், எஸ்பிஐ லைஃப். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டாப் லூசரில் இருந்து அரௌண்ட் 3 to 3.5% வந்து இன்னைக்கு கீழே விழுந்திருந்தது. ஸோ நிஃப்டியோட கரண்ட் டெக்னிக்கல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ரிஸ்க் எங்கேருந்து அப்படின்னா 24,600 கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்து 24,000 தான் வந்து ஃப்ரீ ஃபால் இருக்குது. ஸோ ஒரு 600 பாயிண்ட் வந்து அங்கேருந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது நிற்காம இதே மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 22,600 வரைக்கும் போகிறதுக்கான லெவல்ஸ் தான் வந்து அங்கே காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவோட விஎக்ஸி அப்படின்றது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. 70%க்கு மேலே வந்து அது ஏறி இருக்கு. ஹை வாலண்டலியாக இருந்துச்சு இன்னைக்கான மார்க்கெட்டில். ஸோ இது எல்லாமே வந்து எதுக்காக நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் ஏன் சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது கீழே விழுது அப்படின்றதுக்கான பாயிண்ட்ஸ் தான். ஸோ மெயினாக வந்து 100 இறங்கி ஸ்டாக் எல்லாமே பயங்கரமாக கீழே விழுறதுக்கு இந்த மாதிரி 300-400 பாயிண்ட் விழுந்தா கூட ஒரு 10 நாள் விழுந்தாலுமே ஓரளவுக்கு எந்திக்கும் போது சீக்கிரமாக எந்திரிச்சிரும் அப்படின்றது தான் மார்க்கெட்டோட அவுட்லுக்காக நான் பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நியர் டேர்மில் இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு அன்லெஸ் எஸ்கலேஷன் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கிளியாரிட்டியே யாருக்குமே இல்லை. என்ன ஆக போகுது, எப்போ இதை நிப்பாட்ட போகிறாங்க, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, எந்த ஒரு கிளியாரிட்டியும் இல்லாததால் ஒரு நியர் ஷார்ட் டேர்மில் வந்து இது நடந்துகிட்டு இருக்கு. ரிஸ்க் ஆஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாமினேஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் வந்து பயங்கரமான ரிஸ்க்கு. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி பேசிஸில் கேப் டவுன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷனிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ரொம்ப மினிமல் பொசிஷன் எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து உள்ளே போய் நான் அக்ரெசிவாக வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போகாதீங்க. ஸோ டிஃபென்சிவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்டார் வந்து இப்போதைக்கு பயங்கரமாக வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ டிஃபென்ஸ் செக்டாரை வந்து நீங்கள் இப்போதைக்கு பை பண்ணணுன்னா பை பண்ணிக்கலாம். ஸோ லிவ் அதாவது செக்டார் வைஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிவரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா லிவரேஜ்ன்றது வந்து இப்போதைக்கு உங்ககிட்ட கேஷ் வச்சிருக்கணும் நீங்கள். ஸோ அதனால் உங்களோட கேஷை வந்து ரிசர்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள். கண்டினியூஸாக லெவலை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லெவலை நான் எப்படி மானிட்டர் பண்ணுறத என் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து சொல்லிடுவேன். ஸோ வாட்ச் ஃபேக்டரில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா ஆயில் ப்ரைஸு டைனாமிக்காக இருக்கா இல்லை ஸ்டாட்டிக்காக போயிட்டுருக்கா அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். டைனாமிக்காக இருந்தால் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது அன்சர்டினிட்டி ப்ரைஸ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக்காக தான் நம்மளுக்கு தேவை. ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எஃப்ஐஎஸோட ஆக்டிவிட்டிஸ் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்றது சொல்லணும். ஸோ சப்போர்ட்லேருந்து எப்படி பிரேக் டவுன் ஆகுது அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம மார்க்கெட் கீழே விழுறதுக்கான ஒரு 5 கீ பாயிண்ட்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா, ஈரான் 2 பேரோட போர் பதற்றம் பயங்கரமாக போயிட்டு இருக்கிறதால ஒன்று கீழே விழுந்துட்டுருக்கு. எண்ணெயோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுவும் வந்து ஒரு மைனஸாக நம்மளுக்கு வந்து போகுது. இந்தியாவோட ருபி வந்து வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. 92 ருபீஸ் 15 பைசான்றது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஆல் டைம் ஹையை நோக்கி போயிட்டுருக்கு. நம்மளோட இந்தியன் ரூபி அதாவது யூஎஸ்ல நம்ம வந்து 93 ரூபா கொடுத்தா தான் அவன் 1 ரூபா கொடுப்பான். அந்த லெவலில் போயிட்டுருக்கோம் நம்ம. அது வந்து பெரிய ஒரு எப்படி சொல்கிறது நெகட்டிவான விஷயம். ஸோ வெளிநாட்டோட முதலீட்டாளர்கள் விற்பனை எப்பவுமே அமோகமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து இப்போ அதிகமாகிடுச்சு. அவங்களுக்கு ரீசனே இல்லாமல் 8 மாதம் வித்துட்டு இருந்ததை இப்போ ரீசனோட விற்பாங்க அவங்க வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால அப்படின்றது. ஸோ ஜிடிபி வந்து கவலைக்கிடமாக இருக்கக்கூடாது, இருக்கவும் இருக்காது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அதுதான் இப்போதைக்கான மெயின் ரீசனாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சார்ட்ல போயிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத போய் பார்ப்போம். அவ்வளோதாங்க, எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8752 கோடிக்கு வந்து நம்ம ஆளுங்க விற்று வச்சிருக்கானுங்க எஃப்ஐஐஸ். நம்ம டிஐஸ் வந்து 12,000 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. வாங்கியும் வந்து மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ண வைக்க முடியல அப்படின்றது தான் வந்து ஒரு நிதர்சனமாக இருக்குது. ஸோ இது வந்து எந்த லெவலில் வந்து முடிய போகுது அப்படின்றதையும் நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நிஃப்டி 50யோட ஃபிபனாச்சி கேண்டில் பார்ப்போம். ஸோ ஃபிபனாச்சி என்ன சொல்லுது அப்படின்னா இதுதான் வந்து இப்போதைக்கான ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் லெவலு. ஸோ இந்த அதாவது ஆல் டைம் ஐயிலேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 26,300லேருந்து 24,200 இதுதான் வந்து ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஜோனு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சல்டேஷன் ஜோனில் வந்து கரெக்டாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நம்மளோட ஃபிபனாச்சி வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ அடுத்ததாக இது வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா இது எவ்வளோ தூரத்துக்கான வழி ஒதுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சின்ன கேப் இருக்குது. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது இதை க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்ததாக கரெக்டாக வந்து இந்த கேப்பை வந்து அது ஃபில் பண்ணிடும். இந்த கேப்பை ஃபில் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்த ரேலியை வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனும் வந்து முடியுதா அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ இந்த 2 இடம் தான் வந்து இதோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து இது அடுத்தடுத்து உடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீ ஃபால் அப்படின்றது வந்து இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சென்செக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸோட நம்ம முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இறங்குனா இங்கே வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் மார்க்கெட்டு இது கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீ ஃபால் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சென்செக்ஸோட நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஃபால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 72,550 அப்படின்ற ரேஞ்சை வந்து இது வந்து ரீச் பண்ணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் லெவலாக வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ தூரம் வந்துச்சுனாலே நம்ம மார்க்கெட் பெரும்பாலும் வந்து எந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி என்ன ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ ரொம்ப பெரிய ஒரு நெகட்டிவாக தான் நம்ம மார்க்கெட் இப்போதைக்கு இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கெய்ன்ஸ் டெக்னாலஜிலாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் பை பண்ணுற நேரம் தான் இது வந்து. பட் ஆனால் வந்து ரொம்ப மினிமலான பையிங்ஸ் தான் இருக்கணும். ஏன் அப்படி நான் மினிமலான பையிங் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு கீழேயும் வந்து விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3,300 அப்படின்ற ரேஞ்சை வந்து இது ரீச் பண்ணி அங்கேருந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகலை அப்படின்னா இன்னும் ஃபர்தராக இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மினிமலாக வாங்குங்க. உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் வந்து இப்போதைக்கு வாங்கிடாதீங்க. கெய்ன்ஸ் டெக்னாலஜியை பொறுத்த
பொறுத்தவரைக்கும் இப்போ இதுதான் அப்டேட்டு. அடுத்ததா வந்து ஏஞ்சல் ஒன் தான். ஸோ ஏஞ்சல் வந்து ரூ. 200 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு ரூ. 20 கம்மியாச்சு அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல ஒரு அக்குமுலேஷன் பண்ணலாம். ஏஞ்சல் ஒன்ன பொறுத்தவரைக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் ரிஃப்ளெக்ட் ஆகுற வரைக்கும் ஏஞ்சல் ஒன் எந்திக்காது. ஸோ அதுக்கான ரீசன் மெயினா என்ன அப்படின்னா, ஏஞ்சல் ஒன் வந்து இப்போ ஸ்ப்ளிட் பண்ணாங்க. ஸோ அதுலயுமே வந்து ஏஞ்சல் ஒன்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பிஎஸ்சி. ஸோ இந்த பிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அரவுண்ட் 2500 ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. அதாவது 2537 வரைக்கும் வந்துச்சு. இது வந்து ஒரு நல்ல ஒரு ரேஞ்சா இருக்கும். ஸோ இன்னைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெக்கவரியும் வந்து அது போஸ்ட் பண்ணியிருந்தது. ஏன் அப்படின்னா, ஸ்ட்ராங் சப்போர்ட்லேருந்து இன்னைக்கு வந்து ஒரு ரெக்கவரி குடுத்துருக்கு. ஸோ இது இன்னும் ஃபர்தரா இறங்குதா அப்படின்றத வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இறங்குச்சு அப்படின்னா, கண்டிப்பா இத வந்து நம்ம பை பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிஜி பவர பார்ப்போம். ஸோ சிஜி பவர் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அரவுண்ட் ஒரு 4% கீழ விழுந்திருக்கு. இவனோட லோ இன்னைக்கு எவ்வளோ அப்படின்னா, 676 அப்படின்ற ரேஞ்ச வந்து இன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் அதோட ரேஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தரா கீழ விழ நீங்க சின்ன சின்னதா கன்சிடர் பண்ணீங்கனாலுமே, ஓரளவுக்கு நல்ல ஒரு ஹை வேல்யூல வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்றத வந்து நான் உறுதியா சொல்றேன். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நாட்கோ பார்ப்போம். ஸோ நாட்கோ ஃபார்மா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு ஆல் டைம் ஹைய நோக்கி நாட்கோ ஃபார்மா போயிட்டு இருந்தது. பட் ஆனா இந்த டென்ஷனால நாட்கோ ஃபார்மா வந்து இப்போதைக்கு ஆல் டைம் ஹைய நோக்கி போக முடியல. பட் இருந்தாலும் வந்து இதோட சார்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதால, நான் நாட்கோ ஃபார்மாவ இப்போ வந்து இறங்க இறங்க கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற ரேஞ்சில இருக்கேன். ஸோ இன்னைக்கு கூட நான் ஒரு 3 ஸ்டாக் வாங்குனேன். இத வந்து நீங்க பை பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களோட அனலைஸ் பண்ணி பை பண்ணுங்க. நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக பை பண்ணாதீங்க. ஸோ ஒரே ஒரு எஃப் அண்ட் ஓ கால் பார்த்துட்டு, அடுத்ததா நம்ம வந்து இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஃப் அண்ட் ஓ கால்ல மெயினா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எஃப் அண்ட் ஓ கால் ஹீரோ மோட்டார்ஸ் 30 மார்ச் 500, 800 கால் வந்து நான் வாங்க போறேன். ஸோ 5800. இது ஏன் வாங்குறேன் அப்படின்னா, இவனோட ஆல் டைம் ஹைல வந்து இவன் வந்து போயிட்டு இருக்கான். பிளஸ் வந்து சேல்ஸ் டேட்டா கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் 1 ஆர் 2 வீக்ஸ்ல முடிஞ்சுச்சு அப்படின்னா, இவனோட ஹைன்றது வந்து பயங்கரமா போகும். ஸோ அதனால தான் இவனோடத நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இவன நான் எங்க கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 50லேருந்து ரூ. 60க்குள்ள வந்து இவனோட ரேஞ்ச வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் கன்சிடர் பண்ணுவேன். இவனோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வந்து நான் ரூ. 80 வச்சிருக்கேன். இங்கேருந்து ரூ. 30 அதிகபட்சமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த டார்கெட்டா வந்து ரூ. 100 வச்சிருக்கேன். ரூ. 100க்கு மேல போச்சு அப்படின்னா, நம்ப ஸ்டாப் லாஸ வந்து ரீசேஞ்ச் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் லெவல வந்து நம்ப வைக்கணும். ஸோ அத வந்து மார்க்கெட் சர்டினிட்டிய பொறுத்து மட்டும் தான் நான் வந்து வைப்பேன். ஸோ இத வந்து நீங்க பை பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட அனலைசேஷன் இல்லாம பை பண்ணாதீங்க. நான் சொல்றேன் அப்படின்றதுக்காக பை பண்ணி மாட்டிக்காதீங்க. இதெல்லாம் பெரிய ரிஸ்க்கான ஒரு விஷயம். கரெக்ட்டா செல் பண்ணிட்டு, மார்க்கெட்டோட அப்டேட்ஸ புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ப எஃப் அண்ட் ஓ காலெல்லாம் பண்ணணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர கருத்து. ஸோ எப்பவுமே நம்மளோட பணத்த நம்ப தான் சேஃப்டி பண்ணிக்கணும். வாய்ப்பு கிடைக்கும்போது மட்டும் தான் நம்ப வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால உங்களோட பணத்த வந்து நீங்க சேவ் பண்ண பாருங்க. செலவு பண்ணாதீங்க. இப்போதைக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் தவிர்த்திடுங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் நம்ப கொஞ்ச நாள்ல பார்க்கலாம். அப்படின்றதோட நான் வந்து இன்னைக்கு வீடியோவ முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்கும்.